இணைந்திருக்கும் ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை சொல்லிக்கிறேன். பிரபஞ்சத்திற்கு ஒரு நன்றி சொல்லிக்கலாம். நம்மளுடைய குரு பிதாமக பிரம்மரிஷி பத்ரிஜி அவர்களுக்கு நம்ம அனைவருடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவிச்சுக்கலாம். இந்த குளோபல் புத்தா அமைப்புல எனக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்த இந்த குழுவினருக்கு மிகப்பெரிய ஒரு நன்றி. ஏன் புத்தபிரானுக்கு மிகப்பெரிய ஒரு வணக்கத்தையும் நன்றியும் நம்ம சொல்லிக்கணும். ஏன்னா இன்னைக்கு நம்ம பார்க்க போறது புத்தரின் 8 வழிப்பாதை, புத்தரின் அஷ்டாங்க மார்க்கம் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருக்கும் தெரியும். நம்ம ஒரு ஆன்மா, இந்த உடல் எடுத்து இந்த ஆன்மா வந்திருக்கு. ஆன்மா எதுக்கு வந்திருக்கு அப்படின்னா, நெறைய பாடங்கள் கத்துக்கிறதுக்காக அப்படின்னு சொல்லி. ஆனா நெறைய பாடங்கள் கத்துக்கிறோம். எல்லாருமே வந்து அந்த உடல் எடுத்து வரும்போது தான் இந்த ஆன்மாவுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் நெறைய வந்துகிட்டே இருக்கும். அந்த அனுபவங்கள் வந்து நம்ம கத்துக்கிறதுக்காக வந்திருக்கோம். ஆனா என்ன பண்ணிடுறோம்னா, அத விட்டுட்டு நம்ம தேவையில்லாத விஷயங்கள், தேவையில்லாத கோரிக்கைகள், தேவையில்லாத பேச்சுக்கள், நிறைய விஷயங்கள், தேவையில்லாத எதிர்பார்ப்புகள், ஒவ்வொரு விஷயங்களும் தேவையில்லாத ஆசைகள் நெறைய, 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 நெறைய நம்ம தியானத்துக்கு முன்னாடி நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம், எல்லாருமே அத எடுத்துட்டு வரும்போது என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னா, வாழ்க்கைய ஒரு துக்கமா மாத்திக்கிட்டு இருந்தோம். இப்ப நமக்கு இங்க எல்லாமே நம்ம தியானிகள் நமக்கு தெரிஞ்சு போச்சு. நம்ம எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு. பொதுவான வாழ்க்கையில என்ன பண்ணிடுறோம்னா, அந்த மாரி வரும்பொழுது, அந்த துக்கம் அப்படின்ற ஒரு இதுல வந்து நம்ம மாட்டிக்கிறோம். இந்த துக்கத்திலேருந்து விடுபடுறணும். இந்த துக்கத்துல வாழ்க்கை வந்து சந்தோஷமாக வாழ்வதற்கு, வாழ்க்கை வந்து ஆனந்தமாக எப்பயுமே பேரானந்த நிலை. பேரானந்த நிலை அப்படின்றது நம்மளுடைய ஆன்மாக்கு. என்னுடைய ஆனந்தம் என்கிட்ட இருக்கு. யாராலயும் என்னோடக்கு வந்து நம்ம வந்து நமக்கு வந்து சந்தோஷம் இல்லாத போகக்கூடாது. அப்படின்ற ஒரு இது எப்படி வரும்? அது எல்லாமே நம்ம அது எத கடைபிடிச்சா வரும்? அப்படின்றத கத்துக்கிறதுக்காக தான் நம்ம வந்து இந்த புத்தரோட 8 வழிப்பாதை அப்படின்னு சொல்லிட்டு, புத்தர் வந்து அத பத்தி நம்ம கௌதம சித்தார்த்தரா இருக்கும் பொழுது, அவருக்கு வந்து என்ன நெறைய பிறவிகள் எடுத்திருந்தாரு அவரு. நெறைய பிறவியில ஆணா இருந்தாரு, நெறைய பிறவியில பெண்ணா இருந்தாரு. அந்த மாரி நெறைய விஷயங்கள் நெறைய கத்துக்கிட்டாரு. ஆனா, அவர் வந்து கௌதம சித்தாந்தரா வந்த உடனே, அவருக்கு என்ன தோணுச்சு அப்படின்னு சொன்னா, இந்த பிறவி நமக்கு கடைசி பிறவியா இருக்கணும். இந்த மக்களுக்கு நல்ல விஷயங்கள் செஞ்சுட்டு போணும். அந்த ஆன்மாவோட வளர்ச்சி வந்து ஜாஸ்திப்படுத்திட்டு போணும். அப்படின்ற ஒரு யோசனைகள் அவருக்கு நெறைய இருந்தது. அந்த ஆன்ம அறிவு அவருக்கு வந்து எப்படின்னு கேட்டா, இந்த ஜென்மம் கடைசி ஜென்மமா இருக்கணும். இந்த ஜென்மத்துல நம்ம நல்ல விஷயங்கள் செஞ்சுட்டு போணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எண்ணம் இருந்தது. ஆனால் அவர் வந்து அவருடைய அரண்மனை வாழ்க்கை வந்து அவருக்கு வந்து அதுக்கு வந்து இடம் குடுக்கல. அவருடைய அப்பாக்கு வந்து ஒரு புரிதல் இல்லை. அவருக்கு என்னன்னா, ராஜாவா வச்சுட்டு இருந்தாரு. ரா புள்ளை வந்து ராஜாவா? ஏன்னு கேட்டா, ராஜாவா இருந்தா நல்ல போக வாழ்க்கை, நெறைய ராஜ்யங்கள் கிடைக்கும். ஒரு பணக்கார வாழ்க்கை. ராஜான்னா எவ்வளவு பெரிய விஷயம். அப்படி அந்த மாரி ஒரு புரிதலோடையே இருக்கும்பொழுது, இவருக்கு வந்து ஒரு ஆன்ம அறிவை அவர் புகட்டல. அதனால அவருக்கு என்ன ஆச்சு? என்னதான் இருந்தாலும் வந்து எல்லாமே இருக்கும்பொழுது அவருக்கு ஒரு சந்தோஷம் இல்லாமயே இருந்தார் அவரு. அப்போதான் அவருக்கு வந்து ஒரு இது வந்தது. என்னன்னு கேட்டா, பசி தெரியும். அவர் கௌதம சித்தாந்தரா இருக்கும்பொழுது, அவருக்கு உலக வாழ்க்கையே தெரியாது. அரண்மனை மட்டும் தான் இருந்தது. அப்ப அதுக்கப்புறம் அவர் வெளியில போய் பார்க்கும்பொழுது, ஒரு நாள் தான் அப்ப அவருக்கு தெரிஞ்சது. பசி, பிணி, மூப்பு, நமக்கு வந்து இது எல்லாமே. அதுக்கப்புறம் ஒரு இறப்பு, இதெல்லாம் இருக்கா? அப்படின்ற ஒரு ஒரு அப்பதான் புரிஞ்சது அவருக்கு. வாழ்க்கைன்னா என்ன? என்ன புரிஞ்சது அப்படின்னு சொல்லும்பொழுது, ஓ! இதெல்லாம் இருக்கா? அப்ப வரும்போது ரொம்ப மனசு வேதனை ஆயிடுச்சு அவருக்கு. வேதனை ஆன உடனே என்ன ஆயிட்டாரு அவரு, அவருடைய மனைவியையும், அவருடைய பிள்ளையும் விட்டுட்டு, அவருக்கு வந்து அவங்கலாம் இருக்கும்போதுமே அவருக்கு ஒரு கஷ்டம். கஷ்டம் இருக்கும்போது அதனால என்ன பண்ணாரு, வெளியில வந்துட்டாரு. சத்தியத்தை தேடி என்ன பண்ணணும்? ஏது பண்ணணும்? நம்ம என்ன என்ன விஷயங்கள் குடுக்கணும்? ஏன்னா, அவருக்குமே ஒரு தெளிவு இல்லாம இருந்தது. அப்படியே வெளியில வந்து நெறைய நெறைய குருமார்கள் 2500 வருடங்களுக்கு முன்னால நெறைய குருமார்கள போனாரு. நெறைய குருமார்கள் கிட்ட போய் கத்துக்கிட்டாரு. ஆனாலும் அவருக்கு வந்து என்ன ஒரு தெளிவும் இல்லாம இருந்தது. அப்ப வந்து அவருக்கு உடல்நிலையே மோசமா போச்சு. அந்த சாப்பிடாம அப்படிலாம் இருக்கும்பொழுது, சிவபெருமான் அவர் கண் முன்னாடி தோன்றி, "நீ உன் மூச்சை கவனி" அப்படின்னாரு. அதுதான் இந்த ஆனாபானாசதி தியானம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் அவருக்கு தெரிஞ்சது. ஒரு தெளிவு வந்தது. அதுக்கப்புறம் வந்து அவர் என்ன கண்டுபிடிச்சார்ன்னா, 4 சத்தியங்கள அவரு சொல்றாரு. ஒரு லைஃப்ல ஒரு மனுஷன் என்னத கடைப்பிடிக்கணும் அப்படின்னு சொன்னா 4 சத்தியங்கள். இந்த 4 சத்தியங்கள் என்ன அப்படின்னு சொன்னா, முதல்ல வந்து துக்கம். என்னன்னு கேட்டா, அந்த துக்கம் வந்து என்ன பண்ணா எல்லா இடத்துலயும் இருக்கு. எல்லார்கிட்டயும் இருக்கு. பெரிய கோடீஸ்வரன் கிட்டயும் இருக்கு. ஒரு ஏழைகிட்டயும் இருக்கு. நல்லா படிச்சவன்கிட்டயும் இருக்கு. அப்ப அவங்க யாருமே திருப்தி படுறது இல்லையா? ஏன் அந்த துக்கம்? எதுக்கெடுத்தாலும் ஏதோ ஒரு துக்கம்.
ரொம்ப எல்லாத்துலயும் வசதியா இருப்பாங்க, ஹெல்த்தியா இருப்பாங்க, எல்லாம் இருப்பாங்க. ஆனாலும் மனசுக்குள்ள ஏதோ ஒரு கவலை, ஏதோ ஒரு துக்கம்ப்பா எனக்கு அப்படின்றாங்க. அப்படின்னு சொல்லும்போது என்னன்னு கேட்டா, இந்த துக்கம் ஏன் வருது? 2வது வந்து பாத்தீங்கன்னா, துக்கம் ஏன் வருது? அப்படின்னு சொன்னா பேராசை. அப்படின்னு சொல்லி. இந்த பேராசை இருக்கும் பொழுது ஏன்னு கேட்டா, எது இருந்தாலும் இதோட திருப்திப்படுத்தல. நம்ம முன்னாடியே நம்ம வந்து என்ன ஒரு கிளாஸ்ல பார்த்தோம். நம்ம 10 தலைமுறைக்கு சொத்துன்னும் 11வது தலைமுறைக்கு சொத்து வேணும். அப்படின்னு சொல்லி வந்து ஏதோ ஒரு எதிர்பார்ப்புகள், எதுவுமே திருப்தி இல்லாத ஒரு வாழ்க்கை. மனித ஜென்மால வந்து நெறைய பார்த்தீங்கன்னா, ஒரு திருப்தி இல்லாத ஒரு வாழ்க்கை அப்படின்னு வரும்பொழுது, அந்த துக்கம், துக்கம் வந்து ஏன் வருது? பேராசையினால வருது. அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பேராசை ஏன் வருது? யோசிச்சு பார்ப்போமே! பேராசை அப்படின்னு சொன்னா, எனக்கு 2 கார் இருக்கு. ஆனாலும் எனக்கு இன்னும் 2 கார் இருந்தா நல்லாருக்கும். ஆனா அத விட இத விட பெரிய நல்ல ஸ்டேட்டஸா எனக்கு வந்து பென்ஸ் இருந்தா நல்லாருக்கும். வேக இது அத விட பெரிய கார் இருந்தா நல்லாருக்கும். அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம அந்த மாரி ஒரு பேராசை ஏன் இருக்கு அப்படின்னு சொன்னா, ஞானம் இல்லை. ஞானம் இல்லாததுனால அந்த பேராசை அப்படின்றது இருக்கு. அப்படின்னு சொல்லி. ஏன் அப்புறமா வந்து என்னன்னு கேட்டா, இந்த இந்த ஞானம் ஏன் இல்ல? இந்த பேராசை ஏன் வருது? இது எல்லாமே எப்படி போகும்? அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது, இந்த அறியாமை வந்து அஷ்டாங்க மார்க்கத்தின் மூலமாக நீங்கிடும். 8 வழி பாதை ஒண்ணு அப்படி நீங்கிடும். அப்படின்னு சொல்ல ஒரு புரிதல் நமக்கு வந்தது. இந்த அஷ்டாங்க மார்க்கம் அப்படின்னா என்ன? அப்படின்னு சொல்லும்பொழுது, இப்ப அது என்னங்கிற துக்கம் இல்லாத வாழ்வு. எல்லாருமே துக்கம் இல்லாத வாழ்வு வேணும். எல்லாருக்கும் வேணும் தானே! எல்லாருக்கும் ஆசை தானே! நம்ம சந்தோஷமா இருக்கணும். நல்லா என்ஜாய் பண்ணணும் லைஃப அப்படின்னு சொல்லும்பொழுது, அந்த துக்கம்ன்றது நம்ம கொண்டு வர்றதுதான். ஒரு பிடி என்ன இருந்தாலுமே ஒரு பிடி சாப்பாடு சாப்பிடும்போது ஒரு சந்தோஷமா சாப்பிடாம, அந்த உடம்பையும் நம்ம கெடுத்து, மனசையும் கெடுத்து ஒரு துக்கத்தோட நம்ம இருக்கோம் அப்படின்னு சொன்னா, அந்த துக்கம் இல்லாத வாழ்வு என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, பேராசை அப்படின்னு சொன்னாலே ஒரு ஸ்ருதியே சேராத ஒரு பாட்டு இருந்தா எப்படி இருக்கும்? ஒரு ஸ்ருதியே சேராம நம்ம பாட்டு தெரிஞ்சவங்களோ, தெரியாதவங்களோ யாராவது பண்ணல, "என்ன ஸ்ருதி கூட சேராம எப்படி பாடுறாங்க பாரு" அப்படிம்பாங்க. அது மாரி வாழ்க்கையில வந்து எவ்வளவுதான் இருந்தாலும் அந்த துக்கத்தோடயே இருந்தோம்னா, அந்த வாழ்க்கை வந்து ஒரு அர்த்தமற்ற வாழ்க்கை. வந்தோம், போனோம், எதுக்கு வந்தோம்? ஏன் வந்தோம்? எந்த ஒரு புரிதல் இல்லாம திருப்பி போறோம். இது மாரி இல்லாம, நமக்கு வந்து நல்ல ஒரு இது வேணும் அப்படின்னு சொன்னா, என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா இந்த அளவுக்கு மிஞ்சிய பேராசை அப்படின்னு சொல்லும்பொழுது துக்கம் வரும் அப்படின்றாரு. நிரந்தர துக்கத்திற்கு காரணம் வந்து எப்பயுமே இந்த பேராசை தான். அந்த பேராசைய நமக்கு வந்து நீக்கணும் அப்படின்னு சொன்னா, பத்ரிஜி கூட என்ன சொல்றாருன்னா, இந்த பௌதீக வாழ்க்கைக்கு தான், இந்த பௌதீக உடல், பௌதீக வாழ்க்கைக்கு தான் பயம், வேதனை, துக்கம் இது எல்லாமே. அதெல்லாம் வந்து நம்ம அதனால தான் அவரும் என்ன சொல்றாரு, பத்ரிஜி என்ன சொல்றாருன்னா, தியானம் மட்டும் போதாது. நான் தியானம் பண்றேன், நான் புக் படிக்கிறேன் அப்படின்னு சொன்னா, அப்ப வெறும் தியானம் மட்டும் போதுமா? துக்கம் இல்லாத வாழ்க்கைக்கு. தியானம் பண்ணிட்டு நான் நான்வெஜ் சாப்பிடுவேன். நீ தியானம் தானே பண்ண சொல்றீங்க. நான் பண்ணிட்டேன். ஆனா நான் சாப்பிடுவேன். நான் வந்து திருப்பி காசிப்ஸ்ல இருப்பேன். நான் இன்ஃப்ளூயன்ஸ்ல இந்த எல்லாருக்கும் இன்டர்ஃபியர் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னா, அதுவுமே வந்து என்ன ஆகும்னா, நம்ம எனர்ஜிய வந்து டவுன் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதுதான் பத்ரிஜி என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, நீங்க வந்து இந்த தியானம் மட்டும் போதாது. எல்லாருமே தியானத்தோட நமக்கு வந்து இந்த 8 வழிப்பாதை, அஷ்டாங்க மார்க்கம் அப்படி எவ்வளவு பெரிய புத்தபிரான், எவ்வளவு பெரிய மகான் நமக்காக குடுத்துட்டு போயிருக்காரு. அத வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்றாரு. சரி அந்த 8 வழிப்பாதை என்ன? அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் என்னன்னு கேட்டா, சரியான கண்ணோட்டம். ரைட் வியூ. ஃபர்ஸ்ட் சரியான கண்ணோட்டம். 2வது சரியான சங்கல்பம். ரைட் இன்டென்ஷன். 3வது சரியான பேச்சு. 4வது சரியான கர்மா. ரைட் ஆக்ஷன். 5வது சரியான வாழ்க்கை முறை. ரைட் லைவ்லிஹுட். அதுக்கப்புறம் 6வது சரியான ஸ்ரத்தை. ரைட் எஃபர்ட்ஸ் முயற்சி. அதுக்கப்புறம் 7வது சரியான கவனம். 8வது சரியான தியானம். ரைட் மெடிடேஷன். இது எல்லாமே நம்ம ஒவ்வொன்னா நம்ம பார்க்கலாம். சரியான ரைட் வியூ சரியான கண்ணோட்டம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னா சரியான கண்ணோட்டம் இதுக்கு வந்து உதாரணத்துக்கு நமக்கு வந்து புத்தரையும் அவங்க அப்பா சுத்தோதனரையுமே சொல்லலாம். சொல்லும்பொழுது என்னன்னு கேட்டா அவருக்கு வந்து ஒரு புரிதல் இல்ல. ஒரு ஆன்மீக அறிவு அந்த பையனுக்கு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு புரிதல் இல்ல. அவருடைய கண்ணோட்டம் எப்படி இருந்தது? ராஜாவா இருக்கணும், இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் இருக்கணும், பெரிய ராஜாவா இருக்கணும், மிகப்பெரிய ஒரு இதா இருக்கணும், இப்படியே தான் தோணுச்சே தவிர ஒரு ஆன்மீக அறிவு இதுல நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா, நமக்கு வந்து ஆன்மா, நான் ஒரு ஆன்மா. ஆன்மா லெவல்ல நம்ம எப்படி பார்க்கணும்? இன்னொன்னு வந்து என்ன சொல்றாரு பத்திரிஜின்னா,
ஒரு ஒரு மகான்களை வச்சுக்கிட்டு பூஜை பண்ணிட்டு, அவர் என்ன கைட் பண்ணா நான் நல்லா வருவேன். அவர் எனக்கு சொல்லிக் குடுத்தா நான் நல்லா வருவேன். அவரோட அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன போறோம்னா, அந்த மாரி இதுல போகாம, நாமளும் புத்தர் ஆகலாம். நம்ம நெனைச்சா நம்மளும் புத்தர் ஆகலாம். அந்த கண்ணோட்டம் வந்து எப்பயுமே ஒருத்தர சார்ந்து சார்ந்து அவங்களுடைய கொள்கைகள் மட்டும் எடுத்துக்கோங்க. அவங்கள அவங்க பின்னாடியே போயி, அவங்க வந்து இவங்க தான் குரு. இந்த குருவால தான் நான் பெரிய ஆளானேன். இந்த குரு இல்லன்னா எனக்கு இல்ல. அந்த மாரி விஷயங்கள் வந்து நிச்சயமாக வேண்டாம் அப்டின்றாங்க. அப்புறம் என்னன்னு கேட்டா இன்னொன்னு வந்து என்னன்னு கேட்டா, நான் வந்து ஒரு ஒரு வசதியான வாழ்க்கை அப்படி வாழணும் அப்படின்னு சொன்னா, எனக்கு இதெல்லாம் இருந்தா தான் வசதியான வாழ்க்கை வாழ முடியும். நான் சந்தோஷமான வாழ்க்கை வேணும்னு சொன்னா, எனக்கு அது என்னன்னு கேட்டா, சரியான கண்ணோட்டம் இல்லை. சந்தோஷம்ன்றது எப்படி இருந்தாலும் இருக்கும். இது இருந்தா தான் சந்தோஷம் அப்படின்றது கிடையாது. அப்ப சரியான கண்ணோட்டம் என்னன்னு கேட்டா, இதுக்கு வந்து ஒரு கிளாஸ்ல வந்து ஒரு தண்ணி இருக்கு. ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி இருக்கு. ஒருத்தர் என்ன சொல்லுவாங்க, "பாதி தண்ணி இருக்கு" அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருத்தரோட புரிதல். இன்னொருத்தர் என்ன சொல்வாங்க அப்படின்னு சொன்னா, "பாதி காலியா தான் இருக்கு" அப்படின்னு. வார்த்தைகள் கூட ஒவ்வொருத்தரோட புரிதல் அப்படின்றது எப்படி இருக்கு? அப்படின்றது நமக்கு வந்து ஒவ்வொரு விஷயங்களும் நமக்கு வந்து அந்த சரியான கண்ணோட்டம். யார பார்த்தாலுமே வந்து தப்பான ஒரு வார்த்தைகள் சொல்றது, தவறா அவங்களுடைய சூழ்நிலைகள் புரிஞ்சுக்காம சரியா பேசுறது, இந்த மாரிலாம் இல்லாம, நம்ம வந்து யாரையுமே குறை சொல்லாம, எடுத்த உடனே குறை சொல்லிடுவோம். இவங்க நல்லாவே பேசல, இவங்க என்னவோ நல்லா பேசுவாங்கன்னு நெனைச்சேன்ப்பா, அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த மாரி விஷயங்கள், அந்த சரியான அந்த ஒரு கண்ணோட்டம் இல்லாம, அந்த குறை சொல்றது, இது எல்லாமே நமக்கு வந்து தேவையில்லை. இதெல்லாம் சரியான கண்ணோட்டத்தோட நம்ம இருக்கும்பொழுது, எல்லாரையுமே நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிப்போம். நம்ம ஒவ்வொருத்தர்கிட்டேருந்து ஒவ்வொரு ஞானங்கள நம்மளால ஏற்றுக்க முடியும். அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அதுக்கு என்னன்னு கேட்டா, நமக்கு வந்து என்னன்னு கேட்டா, யாரையும் குறை சொல்லாம இருக்கணும் அப்படின்னு சொன்னா, நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா, என்ன அந்த உண்மை சரி வந்து என்னன்னு ஒருத்தர பத்தி சொன்ன உடனே நம்ம என்ன பண்ணிடுறோம்னு கேட்டா, என்ன ஒரு தப்பா இவங்க அப்படிதான் சொல்லியிருப்பாங்க அப்படின்னு. அதுதான் வள்ளுவர் கூட என்ன சொல்றாருன்னா, "எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு" அப்படின்னு சொல்றாரு. ஒருத்தரே சொல்லிட்டு அப்படியே இவங்க சொல்லியிருப்பாங்களா இந்த விஷயத்த? உடனே அவங்கள பத்தி ஒரு தப்பா நினைக்காம, இவங்க தீர விசாரிச்சு, ஆராய்ஞ்சு இந்த விஷயங்கள் வந்து இவங்க சொல்லியிருக்க மாட்டாங்க. அப்படின்ற ஒரு புரிதல். அந்த வந்து இதுதான் வந்து சரியான கண்ணோட்டம் அப்படின்றாரு. அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்றாங்கன்னா, அது இன்னொன்னு வந்து என்ன சொல்றாங்கன்னா, "நல்ல நாள் பார்க்கலாம். நாளைக்கு செஞ்சுக்கலாம் இந்த விஷயத்த" அப்படின்னு. எந்த ஒரு விஷயமும் கிடையாது. ஒரு நல்லது செய்யறோம்னு சொன்னா, அது நாளைக்கு செய்யலாம் அப்படின்றது இல்லாம, இன்னைக்கு செய்யுங்க. இன்னைக்கு செய்யறத இப்பயே செய்யுங்க. எப்ப செஞ்சாலும் நல்ல விஷயங்கள் அப்படின்னு சொல்லும்பொழுது, அது கண்டிப்பாக நல்லா தான் நடக்கும் அப்படின்னு சொல்ல ஒரு கண்ணோட்டம், நல்ல ஒரு புரிதல் இருக்கணும். அதுதான் சரியான கண்ணோட்டம் அப்படிங்கிறாங்க. அடுத்தது என்னன்னா, சரியான சங்கல்பம். சரியான சங்கல்பம் அப்படின்னா, ரைட் இன்டென்ஷன். என்னன்னு கேட்டா, சரியான யோசனை. யாருக்குமே நம்ம எண்ணம் கூட எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா, யாருக்கும் கெடுதல் நம்ம எண்ணம் தானே. நம்ம யாராவது நம்மள கவனிக்க போறாங்களா? நம்மளுடைய எண்ணங்கள் யாருக்காவது தெரியுமா? நம்ம தப்பா பேசுனோம்னா, யாருக்கு நம்ம நினைச்சோம்னா புரியுமா? அப்படின்ற மாரி, அந்த எண்ணங்கள்ல கூட நமக்கு வந்து எப்பயுமே ஒரு பாசிட்டிவான மிராக்குலஸ் எண்ணங்களாக இருக்கணும். அப்ப வந்து என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, அந்த எண்ணங்கள், அந்த யோசனைகளுக்குள்ள கெடுதலா இருக்கக்கூடாது. மற்றவங்க சொத்துக்கு ஆசைப்படக்கூடாது. அதுக்கப்புறம் வந்து இதுக்கு நமக்கு உதாரணத்துக்கு ராவணன சொல்றாங்க. எந்த ஒரு விஷயமே மற்றவர்கள் மனைவி, அவனுக்கு தெரியும். அவன் வந்து சரியில்ல. இந்த இந்த அடுத்தவன் மனைவி இது செய்யக்கூடாதுன்றது தெரியும். செய்யும்போதும் அவன் என்ன சொல்றான், தவறான ஒரு இது செய்யும்பொழுது, இந்த சரியான சங்கல்பம் வைக்கணும் அப்படின்னு சொன்னா, இந்த மத்தவங்க சொத்துக்கு ஆசைப்படக்கூடாது. அதுக்கப்புறம் "மனத்துக்கண் மாசினல் மாசிலன் ஆதல் அனைத்தரன் ஆகுல நீர பிற" அப்படிம்பாங்க. மனசு அளவு கூட யாரையுமே வந்து நம்ம குத்தம் சொல்லக்கூடாது. மனசளவுல கூட நம்ம இவன் நல்லா இருக்கான். இவன் இது இவ்ளோ நல்லா இருக்கான். இவ்ளோ வச்சுட்டு இருக்கான். நமக்கு குடுத்தா என்ன? அப்படின்னு சொல்ற நம்ம மனசுல கூட நினைக்கக் கூடாது. மனசுல கூட குறை இருக்கக்கூடாது. நம்மளுடைய எண்ணங்கள்ல கூட குறை இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் வந்து மத்தவங்கள வந்து மத்தவங்கள வச்சு நம்ம வந்து ரிலாக்ஸ்டா உட்கார்ந்து மத்தவங்கள வேலை வாங்குறது, அவங்க சொத்த நம்ம அனுபவிக்கிறது, அவங்கள செய்ய சொல்லிட்டு நம்ம வந்து ரிலாக்ஸ்டா உட்கார்ந்து அவங்கள பார்த்துக்கிட்டு இருக்கிறது. அதுல ஒரு சந்தோஷம். செய்யட்டும். அவங்க ஒண்ணும் இல்லல்ல. அவங்களுக்கு வறுமை தானே செய்யட்டுமே. அப்ப நம்ம பணம் தானே குடுக்கப் போறோம் அப்படின்னு சொல்லி அந்த மாரி ஒரு சூழ்நிலைகள், இது எதுவுமே இருக்கக்கூடாது. இன்னொன்னு நம்மளுடைய சந்தோஷத்துக்காக மத்தவங்கள வந்து கண்டிப்பாக டிஸ்டர்ப் செய்யக்கூடாது. மத்தவங்கள துன்புறுத்தக் கூடாது. எந்த ஒரு விஷயத்திலுமே மனச வந்து என்ன பண்ணணும்னா, ஒரு கடிவாளம் போட்டு வச்சுக்கணுன்றாரு. என் வாழ்க்கை என்னோடது. என்ன நான் சரி செஞ்சுப்பேன்.
அப்படின்னு சொல்லிட்டு அந்த சரியான சங்கல்பம் அப்படின்னு சொல்லி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்றாரு புத்தர். 3வது என்னன்னு கேட்டா ரைட் ஸ்பீச், சரியான பேச்சு. பேச்சு அப்படின்னு சொன்னாலே நமக்கு தெரியும். நெகட்டிவா இருக்கக்கூடாது. எடுக்கும் பொழுதே எனக்கு இது நடக்காது. எனக்கு இது தேவையில்ல. இவங்க இப்படிதான். தேவையில்லாம ஒரு இன்டர்வியூக்கே போறோம்னு வச்சுக்கோங்க. இது எனக்கு கிடைக்குமா? கிடைக்காதா? அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம்? நெகட்டிவ் கொண்டு போய் போட்டுடுவோம் எனர்ஜிய. அந்த மாரி இல்லாம, பேச்சு வந்து ஒரு அறிவியல் பூர்வமான ஒரு பேச்சா இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து யுக்த பாஷா. இது வந்து பத்ரிஜி சொல்ற விஷயம். யுக்த பாஷா அப்படின்னா என்னன்னு கேட்டா, அளவான பேச்சு, சரியான பேச்சு. நம்ம வாயிலேந்து ஒரு வார்த்தைகள் வந்து உண்மையான ஒரு வார்த்தையாக இருக்கணும். சத்திய வார்த்தையா இருக்கணும். சரியான வார்த்தையா இருக்கணும். குறைவா பேசணும். ஒரு 1/2 மணி நேரம் பேசுவாங்க. 1/2 மணி நேரம் பேசினதுக்கு அப்புறம், ஒரு பாயிண்ட் கூட ஒண்ணுமே இருக்காது அதுல. இருக்கவே இருக்காது. என்ன சொல்ல வந்தோம் அப்படின்றதே இருக்காது. அப்ப வந்து எப்படி இருக்கும்? அந்த பேச்சு வந்து சரியான பேச்சாக கண்டிப்பாக இருக்கக்கூடாது. இன்னொன்னு, "யாகாவாராயினும் நாகாக்க" அப்படிங்கிறாரு வள்ளுவர். என்னன்னு கேட்டா, நம்மளுடைய வார்த்தைகளால யாரையுமே புண்படுத்தக் கூடாது. ஒரு சின்ன ஒரு வார்த்தை கூட நம்ம யாரையுமே புண்படுத்துற மாரி பேசக்கூடாது. இது வந்து ரொம்பவுமே நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். ஈஸியா நம்ம சொல்லிடுவோம். அவங்க மனசு என்ன கஷ்டப்படும்னு ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் கூட நம்ம வந்து பார்த்து, பார்த்து, பார்த்து பேசணும். பேசறதுக்கு முன்னாடி 10 தடவை யோசிக்கணும். மித பாஷா அப்படிங்கிறாரு. என்னன்னு கேட்டா, கம்மியா பேசுங்க. நம்ம அவசியம் இல்ல. நம்ம நெறைய தேவையில்லாம உட்கார்ந்து ஃபோன் பேசிக்கிட்டு, தேவையில்ல ஒரு சின்ன ஒரு வேர்டுல சொல்ல வேண்டிய விஷயத்த 10 வேர்ட்ல சொல்லிக்கிட்டு, அந்த 10 வேர்ட்லயும் ஏதோ ஒரு இதுக்கு நிறைய 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 கா சரியான பேச்சு காசிப்ஸ் எல்லாம் பேசும்போது கூட அது சரியான பேச்சு இல்ல. அதனால மித பாஷா குறைங்க, குறைங்க. ஏன்னா பேச்சால நெறைய எனர்ஜி. அப்ப நான் தியானம் பண்றேன். ஆனா நான் நெறைய இப்படியே தான் பேசிட்டு இருப்பேன். ஆனா எனக்கு மட்டும் ஏன் நல்லது நடக்கல? இது ஒரு கொஸ்டின் எல்லாரும் கேட்போம். இவங்களுக்கு மட்டும் சரியா போச்சுங்கிறாங்க. எனக்கு ஏன் சரியா போகல? அப்படிம்போம். அதனால வந்து அந்த பாஷைகள், வார்த்தைகள் வந்து அந்த நேர்மறையான வார்த்தையா இருக்கணும். அதி அபூர்வ எண்ணங்கள் போல வார்த்தைகள் கூட அந்த அளவுக்கு ஒரு தெளிவு வேணும். எந்த நேரத்துல பேசணுமோ, அந்த நேரத்துல பேசணும். எந்த நேரத்துல மௌனம் இருக்கணுமோ, 4 பேர் இருந்தா கூட நம்ம தெரியணும்னா மௌனம், மௌனம்னு அந்த மாரி இருக்கணும். அப்ப அந்த பேச்சு வந்து சத்திய வார்த்தையாக இருக்கணும். உண்மையான வார்த்தைகளாக இருக்கணும். அப்படின்றாரு. அதுக்கப்புறம் 4வது என்ன அப்படின்னு சொன்னா, ரைட் ஆக்ஷன். என்னன்னு கேட்டா, சரியான செயல்கள். என்ன சரியான செயல்கள் அப்படின்னா, நமக்கு தெரியும் நல்ல கர்மா. ஒவ்வொரு விஷயங்களும் நமக்கு வந்து எப்படி இருக்கணும்னா, நல்ல விஷயங்கள் செஞ்சா நல்லது நடக்கும். அந்த மாரி வந்து செயல்கள் கூட நம்ம செய்யக்கூடிய செயல்கள் வந்து நல்ல செயல்களாக இருக்கணும். என்னன்னு கேட்டா, பணிவு. எல்லார்கிட்டயும் ஒரு பணிவு இருக்கணும். ஒரு குரு கிட்ட போறீங்களா, ஒரு பணிவா ஒரு விஷயத்த கத்துக்கணும். ஒரு ஹம்பிள்னஸ். அது மாரி நல்ல எண்ணம். ஃபர்ஸ்ட்டு எண்ணம். எண்ணம் நல்லா இருந்தாலே நமக்கு செயல் நம்ம சொல்லுவோம் இல்லையா? எண்ணம், சொல், செயல்னு. "எண்ணிய எண்ணியாங்கு எய்துவர் எண்ணிய திண்ணியராகப் பெறின்" அப்படின்னு. எண்ணம் வந்து அந்த அளவுக்கு நல்ல எண்ணம், நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு எண்ணம், நல்ல எண்ணமாக இருந்தது அப்படின்னு சொன்னா, நம்ம செய்யக்கூடிய செயல் வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா நல்ல செயலா தான் இருக்கும். எண்ணமே நீங்க தப்பா இருந்தது அப்படின்னு கேட்டா, எப்ப பாரு ஏதோ ஒரு நெகட்டிவ் தாட்ஸ், ஏதோ ஒரு யார பத்தியாவது தப்பா எண்றது, இது மாரி விஷயங்கள். ஏன்னா, நமக்கு வந்து இந்த இந்த புத்தரின் 8 வழிப்பாதை நம்ம எல்லாருமே நம்ம வந்து கடைபிடிச்சோம் அப்படின்னு சொன்னா, நம்ம வாழ்க்கை வந்து அற்புதமாக இருக்கும். நமக்கு வேற தோணவே தோணாது. ஒரு தப்பா நினைக்கவே தோணாது. எந்த ஒரு விஷயமுமே. ஏன்னா, ஒவ்வொருத்தர்கிட்டயும் இருந்து நம்ம கத்துக்கணும். அந்த கத்துக்கிறது நம்ம வந்து நம்ம ஃபாலோ பண்றோமா? அப்படின்றத நம்ம கவனிக்கணும். அதனால வந்து என்னன்னு கேட்டா, அந்த சரியான செயல் அப்படின்னு சொல்லும்பொழுது, நல்ல விஷயங்கள் மட்டும் தான் செய்வோம். நெறைய புக்ஸ் படிப்போம். நெறைய ஸ்பீச்சஸ் கேட்போம். நெறைய நம்ம வந்து வாழ்க்கையில வந்து எல்லாமே செய்யலாம். ஆனா எதுவுமே அளவுக்கு மீறி ஒரு மிடில் பாத்ல போவோம். அந்த மாரி விஷயங்கள், நல்ல விஷயங்கள் அப்படின்றது கண்டிப்பாக கிடைக்கும். நடக்கும் அப்படின்னு. அதுக்கு தான் நல்ல செயல்கள் செய்யணும் அப்படின்னு. அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டா, ரைட் லைவ்லிஹுட் அப்படிங்கிறாரு. என்ன லைவ்லிஹுட்னா சரியான வாழ்வாதாரம். சரியான வாழ்க்கைக்கு என்ன ஆதாரம்? என்னன்னு கேட்டா, ஃபர்ஸ்ட்டு நீ வெஜிடேரியனா இருக்கிறியா? சைவமா இருக்கிறியா? ஒரு விலங்குகள் ஒரு ஒரு செடி வந்து ஒரு இலைய பறிக்கணும்னா கூட நம்ம யோசிக்கணும். தேவையா? இப்படின்னு சொல்லிட்டு. ஒரு மரமே வெட்டணும்னா கூட வேற வழியே இல்ல. அந்த இடத்துல ரோட வந்து பிளாக் பண்ணியிருக்கு. அந்த இடத்துல ஒரு ஏதோ பில்டிங் கட்டணும். அந்த இடத்துல ஏதோ வந்து உங்கள அந்த ஃப்ளைஓவர் கட்டணும். அது மாரி இருந்தால் மட்டும் அந்த மரத்த வெட்டலாமே தவிர, பிக்கிறது, பூவ பிக்கிறது, செடிய பிக்கிறது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, தவறான செயல். இன்னொன்னு வந்து சரியான உணவு. ஏன்னு கேட்டா, நமக்கு வந்து ஒரு மரம் வைக்கிறோம் அப்படின்னு சொன்னா, அந்த மரத்துல இருக்க பழங்கள் எல்லாமே நமக்காக. ஆனா ஒரு உயிர், அந்த உயிர கொன்னு நம்ம சாப்பிடுறோம். ஒரு ஜீவன கொன்னு சாப்பிடுறோம். நம்மளும் போதான் போறோம்.
நம்ம ஒண்ணும் எல்லாம் இருந்துட்டு போங்க. எல்லாரும் ஒரு 70 வயசு, 80 வயசு இருந்தா 100 வயசு இருங்க. ஆனா அதுக்கப்புறம் போக தானே போறோம். ஆனா அதுக்காக நம்மளுடைய உடம்ப வந்து நம்ம வளர்க்கறதுக்காக ஒரு உயிர கொன்னு, நம்ம வந்து இந்த வாழ்க்கைய நம்ம வச்சுக்கிறோமா? நல்லா நம்ம வந்து அந்த அந்த உயிர கொன்னு நான் இதுல ஹிம்சப்படுத்தி தான் நான் வாழ்வேன் அப்படின்னு சொன்னா, அது சரியான அர்த்தம் கிடையாது. இன்னொன்னு அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு புத்தர்ன்னு சொன்னா, சரியான வாழ்வாதாரம் அப்படின்னு சொன்னா, உன்னுடைய பணம் எப்படி வருது? நீ ஒரு பெரிய கோடீஸ்வரனா இருக்க. ஆனா அந்த பணம் வந்து எந்த வழியில வருது? தர்ம வழியில வருதா? நியாய வழியில வருதா? என்னன்னு கேட்டா, நெறைய அது அந்த மாரி தேவையில்லாத பணங்கள் வரும்பொழுது என்ன ஆகும்னா, அதுவும் என்ன அந்த மாரி பணங்களால நம்ம வாழ்ந்தோமானா, இந்த வாழ்க்கையில துக்கம் ஜாஸ்தி வந்துகிட்டே தான் இருக்கும். நிச்சயமா வந்து ஒரு நல்ல விஷயங்கள் வந்து நடக்காது. என்னன்னு கேட்டா என்னன்னு கேட்டா, நான் வந்து நான்வெஜ் சாப்பிட மாட்டேன். ஆனா நான் நான்வெஜ் ஷாப் வச்சுக்கிட்டு இருக்கேன். அதுல வர்ற பணம். அதுக்கப்புறம் வந்து பாவம் இல்லாத ஏழைங்களுக்கா சாரி. இல்லாத வந்து ஒரு ஏழை மக்கள் கிட்ட பணத்த குடுத்துட்டு, அந்த பணத்த வந்து அந்த வட்டிய வாங்கி அதுல வர்ற பணம். அதுக்கப்புறம் வந்து ஆல்கஹால் பிசினஸ் பண்றேன். அதுல வர்ற பணம். எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு. அது மாரி திருடி வர்ற பழம். ஒருத்தர் சொத்துக்கு ஆசைப்பட்டு நம்ம பொய் கேஸ் போட்டு அந்த மாரிலாம் ஒரு சொத்த வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொன்னா, அந்த மாரி வழியில வர்ற பணம். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா, ரொம்ப துக்கத்தை தான் கொடுக்கும். சரியான வாழ்வாதாரம் அப்படின்னு சொன்னா, சரியான வழியில நம்மளுடைய பேச்சு எப்படி இருக்கணும், நம்மளோட செயல் எப்படி இருக்கணும், நம்ம சாப்பாடு எப்படி இருக்கணும், நம்ம வர்ற பணம் எப்படி இருக்கணும். பணம் வருது, கோடீஸ்வரனா இருக்கேன் அப்படின்னு அவன்கிட்ட நிம்மதி இருக்கான்னு யோசிச்சு பாருங்க. ஏன்னா கண்டிப்பா இருக்காது. அதே வந்து பாத்தீங்கன்னா, ஒரு சின்ன ரூம்ல இருந்தா கூட நியாய வழியில வர பணத்துல நான் ஒரு கஞ்சி குடிச்சா கூட சந்தோஷமா இருக்கும்னா, உண்மையிலேயே அந்த ஆன்மா சந்தோஷப்படும். ஒரு பயமில்லாத, துக்கம் இல்லாத வாழ்க்கை வாழணும்னா, அந்த சரியான வாழ்வாதாரத்துல நம்ம இருக்கிறோமா? அப்படின்னு சொல்லி நம்ம வந்து செக் பண்ணிக்கணும் நம்ப. அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னா ரைட் எஃபர்ட் அப்படின்றாரு. சரியான முயற்சி. எந்த ஒரு வேலையுமே முயற்சி செஞ்சா கண்டிப்பா நம்மளால முடியும். அதுக்கு என்ன சொல்றாருன்னா, டயத்த வேஸ்ட் பண்ணாதீங்க. காலத்தை வீணடிக்காதீர்கள் அப்படின்றாரு. காலம் பொன் போன்றதுன்னுவாங்க. நான் என்ன எப்பயுமே சொல்லுவேன், காலம் உயிர் போன்றது. போனால் திரும்பி வராதது உயிர் தான். அதனால காலம் உயிர் போன்றது அப்படிம்போம். அப்போ வந்து நம்ம என்னன்னு கேட்டா, உலக வாழ்க்கையில இருக்கிற அத்தனை விஷயங்களையும் நம்ம வந்து கத்துக்கணும். எல்லாமே கத்துக்கணும். அந்த மாரி கத்துக்கும் பொழுது தான் நமக்கு வந்து நம்மளுடைய ஆன்ம லெவல் நம்ம எப்படி இருக்கோம்? ஆன்மீகத்துல எப்படி இருக்கோம்? நம்மளுடைய ஞானம் எப்படி இருக்கு? ஞானத்தோட இருக்கிறவங்க சின்ன சின்ன விஷயங்கள் கூட நம்ம கத்துக்கணும். அதுக்கு தான் என்ன பண்ணணும்னு சொல்றாருன்னு சொன்னா, புக் ரீடிங். புக்ஸ்ன்றது கண்டிப்பாக படிங்க. டெய்லி ஒரு 10 பேஜ் படிச்சு அத யார்ட்டயாவது ஷேர் பண்ணணும். இன்னைக்கு புக் படிக்கலன்னா நம்ம வந்து தூங்கக்கூடாது. நம்ம தியானத்துக்கு வந்த அப்புறம் தான் புக் படிக்கணும் நிஜமாவே. அதுக்கு முன்னாடி நம்ம எந்த புக்ஸும் ஒண்ணும் நம்ம படிச்சது இல்ல. நான்லாம் கூட படிச்சது இல்ல கண்டிப்பா. எனக்கு என்னைக்காவது ஏதாவது படிப்போம். அதனால நம்ம புக்ஸ் படிங்க. புக்ஸ் படிக்கும்பொழுது என்ன ஒவ்வொன்னுமே இது வராது எனக்கு. இது எனக்கு முயற்சியே பண்ணாம, இது எனக்கு நான் கத்துக்கிட்டு என்ன பண்ண போறேன்? எனக்கு இது பிடிக்கல. எனக்கு இது வராது. அப்படின்னு சொல்லும்பொழுது, அது வந்து நமக்கு வந்து எந்த ஒரு இம்ப்ரூவ்மென்ட்டும் இருக்காது வாழ்க்கையில. அதனால எல்லாமே கத்துக்கோங்க. புக்ஸ் படிங்க அப்படின்றாரு. அதுக்கப்புறம் 7வது என்ன அப்படின்னு கேட்டா, ரைட் கான்சன்ட்ரேஷன். சரியான கவனம். சரியான கவனம்னா என்ன? மைண்ட்ஃபுல்னஸ். மைண்ட்ஃபுல்னஸ்னா என்னன்னா, எந்த வேலை செய்யலமோ அந்த வேலையில மட்டும் கவனம் இருக்கும்பொழுது எப்பயுமே பிரசன்ட்ல இருங்க. இங்க வந்து பேசிக்கிட்டு, ஐயோ! டைம் ஆச்சே! நம்ம இப்போ அடுத்த வேலை இருக்கேன்னு யோசிக்காம, எந்த ஒரு விஷயமுமே நம்ம லேடீஸா இருக்கோம். ஒரு காய் கட் பண்றோமா, அதுல மட்டும் கவனம் செய்வோம். சமையல் பண்றோமா, சமையல்ல மட்டும் கவனம் செய்வோம். எத்தன பேர் யோசிச்சு பாருங்க, வாசல்ல பூட்டிட்டு பாதி வழி போனோனே, வீட பூட்டுனோமா, இல்லையான்னு ஒரு டவுட் எத்தன பேருக்கு வரும் யோசிச்சு பாருங்க. ஸ்டவ் அணைச்சோமா அப்படின்னு வரும். என்னன்னு கேட்டா, அந்த கவனம் இல்லை. ஒரே நேரத்துல 10 வேலைகள பத்தி ஒரு யோசனை. அது தேவையில்லை. அதுக்கு வந்து என்னன்னு கேட்டா, ஃபர்ஸ்ட் மைண்ட்ஃபுல்னஸ். இது மைண்ட்ஃபுல்னஸ் நம்ம பிராக்டிஸ் பண்ண என்னன்னா, நல்ல நமக்கு எனர்ஜி இருக்கும். நெறைய வேலைகள் அந்த மைண்ட்ஃபுல்னஸ் பண்ணும்பொழுது, 1/2 மணி நேரம் செய்ய வேண்டிய வேலை கண்டிப்பா ஒரு 10 நிமிஷத்துல முடிச்சிடலாம். இது வந்து ரைட் கான்சன்ட்ரேஷன். எல்லாத்துலயுமே ஒரு கவனம் வச்சுக்கோங்க. எந்த ஒரு இதுலயும் ஒரு கவனம், சிரத்தை. நம்ம இங்க புக் வச்சுக்கிட்டு இருப்போம் படிக்கிறதுக்கு. ஏதோ யோசிச்சுக்கிட்டே இருப்போம். அப்போ வந்து என்ன ஆகும்? நீங்க ஒரு அப்ப அந்த புக்லயும் பதியாது. ஒரு ஸ்பீச் கேட்கிறோம். அதுலயும் பதியாது. நீங்க எல்லாத்துலயுமே இன்னைக்கு நீங்க ஒரு சினிமா பார்க்குறீங்களா? அந்த சினிமால மட்டும் கவனம் பண்ணுங்க. ஒண்ணுமே இது இல்ல. தப்பே கிடையாது எதுவும். அதுல வந்து அத என்ஜாய் பண்ணுங்க. அந்த என்ன நீங்க என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, அத என்ஜாய் பண்ணுங்க. அதுதான் சரியான கான்சன்ட்ரேஷன். அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டா, ரைட் மெடிடேஷன் அப்படின்றாங்க. ரைட் மெடிடேஷன் அப்படின்னா என்னன்னு கேட்டா, நம்மளுடைய ஆனாபானசதி தியானம். என்னன்னு கேட்டா,
மந்திரங்கள் கிடையாது, ஜபங்கள் கிடையாது. ஏன் கேட்டா தேவையில்லை. மந்திரங்கள், ஜபங்கள், எதிர்பார்ப்புகள். இன்னொன்னு வந்து சரியான மெடிடேஷன்னா நான் வந்து தியானம் பண்ணும்பொழுது உட்கார்ந்து எனக்கு இது வரணும், அது வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாட்டு. எனக்கு இது கிடைக்கணும். கோரிக்கைகள் இல்லாம உட்காருங்க. தியானத்துல வந்து கோரிக்கைகள் கண்டிப்பாக தேவையில்லை. நம்ம எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம நீ உன் மூச்ச கவனி. இவ்வளவுதான். அப்படி செய்யும்பொழுது தான் நமக்கு வந்து என்னன்னு கேட்டா, சரியான தியானம். என்ன வேணுமோ, அது வந்து தன்னால கிடைக்கும். நீ வந்து எதிர்பார்ப்புன்னு வச்சுக்கிட்டே நீ உட்கார்ந்தேன்னா, எது கிடைக்கும்னு தெரியாது. ஆனா, தியானம் பண்ணணும். தியானத்த நெறைய பேருக்கு சொல்லி தரணும். சரியான தியானம் பண்ணணும் நம்ப அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய இந்த ஆனாபானா என்னன்னு கேட்டா, நான் 10 வருஷம் பண்றேன். ஆனா, எனக்கு ஏன் ஒண்ணுமே சக்சஸ் ஆல? நான் 15 வருஷமா இந்த தியானத்துல இருக்கேன். நான் 5 வருஷமா இந்த தியானத்துல இருக்கேன். அப்பயும் எனக்கு இந்த வலி இருக்கு, அந்த வலி இருக்குன்னா, நீ அது ஒரு கர்மா. ஏதோ ஒரு இருக்குன்னா, ஏதோ ஒரு கர்மா. ஆனா, நம்ம என்ன மாறி இருக்கோம்? என்ன விஷயங்கள் மாறி இருக்கோம்னா, அந்த சரியான முறையில தியானம் செய்யறோம் அப்படின்னு சொல்லும்பொழுது, நமக்கு வந்து கோரிக்கைகள் இல்லாத தியானம், இது வேணும், அது வேணும்ன்ற எதிர்பார்ப்பு இல்லாத தியானம் என்னன்னா, நம்மளுடைய ஆனாபானாசதி தியானம் தான். அதுக்கு என்னன்னு கேட்டா, இந்த மூச்சின் மேல் கவனம். வெறும் கண்ண மூடி உட்காருங்க. மூச்ச கவனிங்க. உள்ள போற மூச்சு, வெளியில வர மூச்சு. இது மட்டும் தான். இது வந்து நம்ம செய்யும்பொழுது என்னன்னு கேட்டா, இந்த வந்து 8 நம்ம திருப்பி ஒரு வாட்டி பார்க்கலாம். ரைட் வியூஸ் அப்டின்னா என்னன்னு கேட்டா, சரியான கண்ணோட்டம். சரியான கண்ணோட்டம்னா என்னன்னு கேட்டா, உண்மைய புரிஞ்சுக்கோ. தேவையில்லாத நீ தப்பான பார்வைய பார்க்காதே. உண்மைய புரிஞ்சுக்கோ. நீ நெனச்சா உன்னால புத்தராக முடியும். அப்டின்ற ஒரு இத நீ வச்சுக்கோ. அப்படின்றது தான் சரியான கண்ணோட்டம். இந்த ரைட் இன்டென்ஷன் அப்படின்னா என்னன்னு கேட்டா, யாருக்குமே கெடுதல் செய்யாதே. உனக்கு யாருக்குமே எண்ணத்தால கூட யாருக்கும் கெடுதல் செய்யக்கூடாது. எல்லாருக்குமே நல்லது தான் செய்யணும். யார பத்தியும் தப்பானாலும் நினைக்கக் கூடாது அப்படின்னு. சரியான பேச்சு அப்படின்னு சொன்னா, சரியான பேச்சுன்னா, எப்பயுமே யாரையும் மனசு புண்படுத்துற மாரி பேசக்கூடாது. உண்மையே பேசணும். சத்தியமே பேசணும். யாரையும் குறைகள் கூறக்கூடாது. வாயிலிருந்து வரும்பொழுது அவங்கள பத்தி தவறா, இவங்கள பத்தி தவறா, இது எந்த மாரி பேச்சுக்களும் இல்லாம, நெகட்டிவ் ஃபர்ஸ்ட் வந்து இது என்னால முடியாது. இது சரியில்ல. யாராவது வருவாங்க உடம்பே முடியாம, "இது சரியாவே போகாதுப்பா. எனக்கு தெரியும்" அப்படிம்பாங்க. அதையே மைண்ட்ல வச்சுட்டு இருப்பாங்க. அந்த மாரி இருக்கும்பொழுது, அந்த மாரி பேச்சுக்கள் நெகட்டிவ் வாக் சுத்தி, வாக்ல என்ன சுத்தி, வாக் சுத்தின்னா வாயிலேருந்து வந்த வார்த்தைகள் வந்து சுத்தமாக, சத்திய வார்த்தையா இருக்கணும் அப்படின்றது. ரைட் ஆக்ஷன்னா சரியான செயல்கள். எப்பயுமே நம்ம செய்யற செயல்கள்ல நல்ல ஒரு செயல்கள், நல்ல கர்மா. அது செயல்கள்னாலே நல்ல கர்மா, நல்ல கர்மான்னா நம்ம செய்யற ஒவ்வொரு செயல்லயும் வந்து ஒரு தேவையில்லாத செயல்கள் செய்யாம நல்ல செயல்கள் செய்யணும் அப்படின்னு. அது மாரி ரைட் லைவ்லிஹுட்ன்னா சரியான வாழ்வாதாரம். வாழ்வாதாரம் என்ன அப்படின்னு கேட்டா, நமக்கு வந்து சாப்பிடுற சாப்பாடு வந்து வெஜிடேரியனா இருக்கணும். அதுக்கப்புறம் அந்த தவறான வழியில் நமக்கு வந்து ஒரு பணத்தில் தவறான வழியில் நாம் சம்பாதித்த பணத்தால் நம்ம வாழ்ந்தோமானால், அது சரியான வாழ்க்கை கிடையாது. அந்த டயத்துல வேணா ஒரு சுகத்த குடுக்கலாம். அந்த டயத்துல வேணா ஒரு சந்தோஷத்த குடுக்கலாம். பின்னாடி நம்ம பேங்க் பேலன்ஸ் மாரி சுமந்துகிட்டு இருப்போம் பாவ கர்மாவ. அந்த மாரி விஷயங்கள் இது எல்லாமே இன்னைக்கு காட்டுனா கூட திருப்பி அந்த மாரி காட்டும் அப்படின்றது. அதுக்கப்புறம் சரியான முயற்சி கத்துக்கோங்க. நெறைய கத்துக்கோங்க. நெறைய விஷயங்கள் வயசு வந்து தடையே கிடையாது. வயசு வந்து ஒரு நம்பர் தான். நீ கடைசி மூச்சு இருக்க வரை நெறைய கத்துக்கலாம். நெறைய செயல்கள் செய்யலாம். நெறைய விஷயங்கள் வந்து கத்துக்கிறதுக்கு எவ்வளவோ இருக்கு. சொல்லுவோம் இல்லையா? "கற்றது கைமண் அளவு, கல்லாலது உலகளவு" அப்படிம்போம். எவ்ளோ விஷயம் இருக்கு. ஆனா நம்ம 24 மணி நேரத்துல நம்ம பேலன்ஸ்டா அந்த டயத்த வேஸ்ட் பண்ணாம, இந்த டயத்துல இது, இந்த டயத்துல இதுன்னு பிளான் பண்ணோம்னா, நம்மளால எல்லாமே முடியும். அதுக்காக நம்ம துறவியாக போகணும். புத்தரே யோசிச்சாராம் அப்புறமா. நம்ம வந்து வெளியில வந்திருக்க வேண்டாமோ! அப்படின்றது அவருக்கே தோணுச்சாம். வெளியில வந்து தான் கத்துக்கணுமா? அப்படின்ற மாரி ஆச்சாம். அதனால தான் பத்ரிஜி சொல்றது, "சம்சாரத்தில் நிர்வாணம்." சம்சாரத்துல இருந்துகிட்டே அத்தனை விஷயங்களையும் நம்மால செய்ய முடியும் அப்படின்னு. அப்புறமா வந்து மைண்ட்ஃபுல்னஸ். என்ன எப்பயுமே முழு கவனம். செய்யற வேலையில் முழு கவனம். எந்த வேலை செஞ்சாலும் அதுல நடக்குறீங்களா? அந்த ஒவ்வொரு ஸ்டெப்ஸ் எடுத்து வைக்கும்போது அந்த நடையில கவனம் இருக்கட்டும். ஒரு வண்டி ஓட்டுறீங்களா? நீங்க வண்டி ஓட்டுறதுல கவனம் இருக்கட்டும். ஒரு படிக்கிறீங்களா? படிக்கிற கவனத்துல இருக்கட்டும். சமைக்கிறீங்களா? சமையல்ல ஒரு கவனம் இருக்கட்டும். ஒவ்வொன்னுமே இந்த மைண்ட்ஃபுல்னஸோட அந்த முழு கவனத்தோட செய்யும்போது அந்த வேலையில வந்து ஒரு பெர்ஃபெக்ஷன் கண்டிப்பா இருக்கும். உப்பு போட்டோமா? இல்லையா? அப்படிம்போம். இந்த மாரி இல்லாம நெறைய ஒரு இருக்கும். நம்ம வந்து எப்பயுமே ஒரு மூச்ச கவனிச்சுக்கிட்டே இருந்தோம்ன்னு சொன்னா, அந்த மூச்சுடன் நட்புறவு வச்சுக்கிட்டே இருந்தோம். ஏன்னா, மூச்சு இருக்கிறதுனால தான் நம்ம இருக்கோம். இந்த இல்லன்னா நம்ம வந்து மூச்சு இருக்கிறதுனால தான் சிவம். இல்லன்னா நம்ம சவம். அப்படி இருக்கும்பொழுது அந்த மூச்ச நம்ம எப்படி கவனிக்கணும்? அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் ரைட் மெடிடேஷன் அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய ஆனாபானாசதி தியானத்த
சரியான தியானம். சரியான தியானம். நம்ம தியானத்த நெறைய பேருக்கு கரெக்ட் ஃபர்ஸ்ட் நம்ம கரெக்ட்டா கத்துக்கிட்டு, நம்ம கரெக்ட்டா செஞ்சு, நம்ம நெறைய பேருக்கு இத பத்தி சொல்லி, இது எல்லாமே சொல்லும்பொழுது என்னன்னு கேட்டா, வாழ்க்கை வந்து கோலாகலமாக இருக்கும். இதுதான் முக்திக்கான பாதை. எல்லாருக்கும் முக்தி அடையணும் அப்டின்ற எண்ணம் இருக்கும். ஆனா நம்ம எப்படி இருக்கோம் அப்டின்றது தெரியல நமக்கு. புத்தராக மாறணும் அப்டின்னு சொன்னா எல்லாருமே புத்தராக கண்டிப்பாக மாற முடியும். எல்லாரும் புத்தராக மாறணும் அப்டின்னு சொன்னா நம்ம வந்து இந்த புத்தரின் 8 வழி பாதை நம்ம எல்லாமே பிராக்டிஸ் பண்ணோம்னா, கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா நம்ம யோசிப்போம். இது செய்யறதுக்கு முன்னாடி யோசிப்போம். பேசறதுக்கு முன்னாடி இது பேசலாமா யோசிப்போம். சாப்பிடறதுக்கு முன்னாடி இது சாப்பிடணுமா? இது தேவையா? எந்த ஒண்ணுமே ஒரு அளவா, ஒரு லிமிட்டா அந்த அந்த மாரி இருக்கும்போது, நம்ம பேச்ச குறைக்கணும். சாப்பாட்டையும் குறைக்கணும். இது எல்லாமே இருக்கும்பொழுது, இந்த புத்தரின் 8 வழி பாதை நம்ம வந்து எல்லாருமே ஃபாலோ பண்ணா, நாமளும் புத்தராக மாறலாம் அப்படின்றது இதுதான் இன்னைக்கு உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். இவ்வளவு நேரம் பொறுமையா இருந்து கேட்டதற்கு மிக்க நன்றி. தேங்க் யூ சோ மச்.